அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ந்து நவம்பர் மாதம் 1 முதல் 30 வரை கோட்சாரத்தில் ராசி பலன்கள் பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவு மீன ராசிக்குண்டானது. இம்மாதம் பார்த்தீர்கள் என்றால் துலாத்தில் சூரியன் நீச்சமாகவும் 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஆன புத பகவான் சுக்கிரனோடு கூடி 9 பாக்கியஸ்தானத்தில் நின்று குரு பார்வை பெறுகின்றார். ஆக உடல் ஆரோக்கியம் சற்று கவனம் இருக்க வேண்டும். பொது இடங்களில் பொது முயற்சிகளில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் சூரியன் நீச்சமாக இருப்பதால். அதே சமயத்தில் சுகாதிபதி பொது தொடர்பு ஸ்தானம், வியாபார ஸ்தானம், கூட்டு, நண்பர்கள், வாழ்க்கை துணைவர், வர்த்தகம், வியாபாரம், பேச்சுவார்த்தை, தகவல் தொடர்பு, பயணம், வரவு செலவு, பண விஷயம், வாக்குறுதி கொடுக்கறது, கல்வி சார்ந்த விஷயம், இது மாதிரி தொடர்புடைய தொழில், வரவு செலவு, ஈடுபாடு உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த புதன் 4 7ஆம் அதிபதி ஆகி பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசிநாதன் பார்வை குரு பார்வை பெறுவதனால இதிலையெல்லாம் நல்ல பலன் உறுதியாக கிடைக்கும். அதே சமயத்தில் நவம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சூரியன் நீச்ச நிலையிலிருந்து பாக்கியஸ்தானம் பெற்று குருவின் பார்வை பெறுவார். அப்போ அது முதல் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிக்கிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணினதுக்கு சாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் வரும். அப்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ராசிக்கு நல்ல பலன்கள் இருக்குது. மாதத்துடைய முற்பகுதி கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். மாதத்துடைய மையப்பகுதியிலிருந்து பிற்பகுதி சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 7.5 சனின்னு சொல்லும்போது உங்களுக்கு விரயச்சனி வர மார்ச் 19ஆம் தேதியிலிருந்து விமோச்சனம் ஆகுது. அப்போ இது வரைக்கும் வீண் விரயமானது தடுக்கப்பட்டு ஒரு பலனாக நல்ல பலனாக மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அனாவசியமான விரயம்னு சொல்லக்கூடிய மருத்துவ செலவு, வட்டி வகையில், கடன் வகையில், தேவையற்ற இரட்டிப்பு செலவாகிற வகையிலெல்லாம் இனிமேல் நடக்க இல்லாமல் அதில் ஒரு நல்ல நிலைமை உருவாகும். இதை மாதிரி நல்ல அமைப்பு இருக்குது. குரு ராசிக்கு 3ல் 10ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்து 3ல் இருக்கிறதுனால தொழில், உத்தியோகங்கிறது ஃபிக்ஸடாக உண்டானது. வியாபாரம், சுயத்தொழில் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு ஒரு மத்தியம நிலை தான் இருக்கும். இருந்தாலும் ஓட்டிக்க முடியும், நல்ல விதமாக பயணிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு வழிபாடுங்கிறது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமையில், அதாவது தமிழ் மாதத்தில் 3ஆவது வியாழம், குருன்னா 3ன்னு சொல்ல எண் இருக்குது. அப்போ தமிழ் மாதத்தில் 3ஆவது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு தான் 7.5 சனியுடைய தாக்கம் கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கும். பூரட்டாதி, ரேவதியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன் இருக்கும் என்று கூறி அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.